पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம்। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். கைவல்ய பாதம். கைவல்ய பாதத்தில் 14வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று பரிணாமவாதத்தோட விஷயம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பரிணாமத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா 14வது சூத்திரத்தோட அவதாரிக்காலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். பரிணாமத்தை பற்றி பேசும்போது யதாது சர்வே குணாக 13வது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சூத்திரத்திலேயே இருக்கு குணாத்மானகன்னு 13வது சூத்திரத்தில் முடிச்சிருக்கு. தே வியக்த சூக்ஷ்மாக குணாத்மானக அப்படின்னு 13வது சூத்திரம் முடிஞ்சுது. இப்போ நம்ம எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் அந்த வஸ்துக்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்ல அதுக்கு பேர் என்ன பேர்? வியக்தம் அப்படின்னு பேர். ஒரு வஸ்து நமக்கு தெரியுது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு பேர் வியக்தமாயிருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ரெசண்ட். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரெசண்ட்ல மட்டும் வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னா இல்லை. அது பார்த்தீங்கன்னா முன்னாடியும் தெரியாமல் இருந்துச்சு. உற்பத்திக்கு முன்னாடி அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அநாகதம் அப்படின்னு பேர். உற்பத்திக்கு முன்னாடி, உற்பத்தி ஆகிறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா அநாகதம் அப்படின்னு ஃபியூச்சரில் இருந்துச்சு. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ இருக்கிற வஸ்து பார்த்தீங்கன்னா அனுபவம் பண்ணி அது நாசத்தை அடைஞ்ச பிறகு அது என்ன ஆகிடும்? பாஸ்ட்டுக்கு போயிடும். அதீதம் அப்படின்னு பேர். அப்போ ப்ரெசண்ட்ல மட்டும் தெரியுது. அப்போ உலகம் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்ல இருக்கு, ஃபியூச்சர்லையும் இல்லை, பாஸ்ட்லையும் இல்லை அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஆனால் யோகிகள் இவங்க என்ன பண்றாங்க? க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகள் என்ன பண்றாங்க? ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அது ப்ரெசண்ட்ல, பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்து நஷ்டமாயி போச்சு அப்படின்னா அவ்வளோதான், போச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம யோகிகளும் வேதாந்திகளும் என்ன சொல்றோம்? இல்லப்பா, அது என்ன ஆகுதுன்னா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. வியக்தமானது ஒரு வஸ்து வெளிப்பட்டதா இருக்கிறது கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாம போனதுனால அதை இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்ப அது என்ன ஆச்சு? சூக்ஷ்ம அவஸ்தையை அடைஞ்சது. சூக்ஷ்ம அவஸ்தையில் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய காரணத்தில் காரியமானது சூக்ஷ்மத்தன்மையை அடைந்திருக்கிறது. காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணம் குணம், திரிகுணம், மாயான்னு சொல்லலாம், அவித்யான்னு சொல்லலாம். அப்ப அந்த மாயாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கிய மதத்துப்படி, யோக மதத்துப்படி பிரகிருதி, மூல பிரகிருதின்னு சொல்றோம். இந்த பிரகிருதியில பார்த்தீங்கன்னா இப்ப வெளிப்பட்டதா இருக்கிற இந்த உலகம் மொத்தமும் தூக்கத்துக்கு போவோம். அப்ப தூக்கத்துக்கு போகும்போது இதெல்லாம் இல்லாம போச்சுன்னு சொல்லாம நான் இல்ல, இது எல்லாம் டீப் ஸ்லீப்ல சூக்ஷ்ம அவஸ்தையில இருந்துச்சு. திரும்ப காலையில என்னாச்சு? திரும்ப பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மத்துல இருந்து அது ஸ்தூலமா வெளிப்பட்டது. அப்போ 3 அவஸ்தைகள் என்ன அப்படின்னா வெளிப்பட்ட அவஸ்தை வியக்தம்,
வெளிப்படாத அவஸ்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அதீதம்னு சொல்ற கடந்த காலம், ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய அநாகதம், இந்த 2ம் சூக்ஷ்மம் ஆயிடுச்சா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தில் காரியம் சூக்ஷ்மமாக இருந்து கண்ணுக்கு தெரியல, இப்போ கண்ணுக்கு தெரியுது, மேனிஃபெஸ்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? சூன்யவாதத்தை கண்டனம் பண்ணியாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்கள் உற்பத்திக்கு முன்னாடியும் இருந்துச்சு, இந்த வஸ்துக்கள் எல்லாம் பிரளயம் ஆனதுக்கு பிறகும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அஸ்தி இருக்கதான் செய்யுது, எல்லா வஸ்துக்களும் எப்பவுமே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதாச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா 2வது அத்தியாயத்திலே நமே ஜனாதிபாகான்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. என்ன ஸ்லோகம் அது? நத்வம் வாகம் ஜாத்து நாசம் நத்வே வாகம் ஜாத்து நாசம். நல்ல ஸ்லோகம் அது, எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. நத்வே வாகம் ஜாத்து நாசம் 2:12. ஆமா, நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா நச்சைவன பவிஷ்யாமக சர்வே வயமத பரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, பக்கத்தில் எழுதிங்க. அதில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போதும் இருந்ததில்லை என்பது இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பகவான் எப்பவுமே இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீயும் இருந்ததில்லை, இந்த அரசர்களும் இருந்ததில்லை என்பதும் இல்லை. அப்போ நீ இப்போ இருக்க, நீ செத்து போயிடுவ அப்படின்றதும், இந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க, பின்னாடி இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்றதும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நீயும் இருப்ப, இந்த ராஜாக்களும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் முன்னாடியும் இருந்தோம், இப்பவும் இருக்கும், பின்னாடியும் இருப்போம். அப்போ என்ன ஃபார்ம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாகி போனோம் அப்படின்னா, இறந்து போனோம்னா இல்லாமல் போகிறதில்ல, வேற ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு வேற ஒரு ரூபத்தில் இருப்போம் நம்ம. அப்போ நமக்கு அழிவு என்பது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஆத்மாவுக்கு நாசம் என்பது இல்லை. அதே தான் சாங்கியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒன்று வெளிப்பட்டதாக இருக்குது, இன்னொன்று வெளிப்படாமல் சூக்ஷ்மமாக இருக்கு, இவ்வளோதான். அப்போது ஏன் இதை திரும்ப திரும்ப நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த வஸ்துக்களை குறித்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா வருத்தப்படவே வேணாம். கீதாவில் சொல்கிறதும் அதே தான் சொல்கிறார். ஐயோ இது போச்சே அப்படின்னா போகவும் இல்லை, எதுவுமே போகாது, எதுவும் வரவும் வராது, எல்லாம் இருக்குது. நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்துக்கு வெளிப்படுது. நம்ம கர்மா இல்லை அப்படின்னா அனுபவத்துக்கு கிடைக்காம சூக்ஷ்மத்துக்கு போயிடுது, இவ்வளோதான் விஷயம். எந்த வஸ்துக்களுக்கும் நாசம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ இந்த நான் தர்ஷ்டா ஆத்மாவை விட்டுருங்க, 2வது சாப்டர் பகவத்கீதையில் ஆத்மாவை பற்றி சொல்லுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்துக்களை பற்றி சொல்கிற போது சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் இருக்கதான் செய்யும் 3 காலத்திலையும். இது எல்லாம் என்ன வாஸ்தவத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா குணத்தோட பரிணாமம் அப்படின்னு பேர். பரிணாமம் என்ன அப்படின்னா சாங்கியம் படிக்கும் போது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 குணங்களுடைய மாயா எப்படி ஆச்சு அப்படின்னா, முதல்ல அவ்யக்தம்னு பேர், அதுக்கு பேர் அவ்யக்தத்தை பற்றி, கிரியேஷனை பற்றி சாங்கியகாரிக்கால சொல்லும்போது பரிணாமம் எப்படி தெரியுங்களா சொல்லுது? அவ்யக்தம் தான் மாறாமலேயே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னிடத்தில் மகத்தா பரிணமிக்குது. அவ்யக்தம் 3 குணங்களுடைய அவ்யக்தம் எந்த ஒரு மாற்றமும் நடக்காமலேயே எப்படி பரிணமிக்குது? மகத்தத்துவமா பரிணமிக்குது. மகத்து தான் எந்த ஒரு மாற்றமும் அடையாமலேயே வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இது அகங்கார தத்துவமா பரிணமிக்குது. அகங்கார தத்துவம் தான் எந்த ஒரு சேஞ்சும் ஆகாமலேயே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்மாத்திரைகளாக பரிணமிக்குது. தன்மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றத்தையும் அடையாமலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு, அதுக்கப்புறம் பஞ்சமகா பூத்தங்களாக பரிணமிக்குது. பஞ்சமகா பூத்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு சேஞ்சும் ஆகாமலேயே இந்த ஜெகத்தா பரிணமிக்குது. எப்படி அப்படின்னா பஞ்சு தான் எந்த ஒரு மாற்றமும் அடையாமலேயே, பஞ்சில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சா? பஞ்சு எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஆனால் பஞ்சுக்கு மேலே தான் நூலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? நூல் பஞ்சு மாறவே இல்லை, காட்டனாக தான் இருக்கு.
காட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பரிணாமம் அது வந்து வாஸ்தவத்தில் நடக்கலை. அதே மாதிரி நூல் வந்து பார்த்தீங்கன்னா தான் எந்த ஒரு சேஞ்சும் ஆகாமலேயே என்ன ஆயிடுச்சு, கிளாத்தா பரிணமிக்குது வீவிங் ஆனோன்னு. இப்போ கிளாத்தில் வந்து நூல் வந்து வேற ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னா, நூல் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் நூல் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தா பரிணமிச்சிருக்கு, வீவிங் நடந்திருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிணாமத்தை அடையாமலையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னவா இப்போ மாற்றம் அடையாமல் கிளாத் என்ன ஆயிடுச்சு, கிளாத்தில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலை, விகாரம் நடக்கலை. அது என்ன ஆயிடுச்சு, பேண்டா, ஷர்ட்டா, குர்தாவா, பைஜாமாவா, நிறைய இதாக வந்து ட்ரெஸ்ஸாக பரிணமிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி அப்ப பரிணாமம்ன்றது என்ன அப்படின்னா, வாஸ்தவத்துல இந்த ஜெகத்தா இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா, வாஸ்தவத்துல நான் சொல்றேன், இந்த அங்கவஸ்திரம்னு நான் சொல்லும் போது கூட இந்த அங்கவஸ்திரம் என்னவா இருக்கு, பஞ்சு. பஞ்சுதான், பஞ்சுதான் நூலா பரிணமிச்சிருக்கு, நூலு தான் கிளாத்தா பரிணமிச்சிருக்கு, கிளாத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கவஸ்திரமா பரிணமிக்குது. அதே மாதிரி இப்ப நான் இந்த உலகத்துல எதையெல்லாம் பார்க்கிறேனோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 குணங்களாத்தான் இருக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக தான் 13வது சூத்திரத்தோட ஆரம்பத்திலேயே முடிவில் ஒரு ஸ்லோகம் சொன்னோம், வார்ஷிகன்யாச்சாரியரோட ஸ்லோகம் ஒன்று சொன்னோம். இந்த 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 கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னா அவ்வியக்தமாக இருக்கு. இந்த பஞ்சு இந்த கிளாத்தில் எப்படி இருக்கு, கண்ணுக்கு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தமா இருக்கு. திருஷ்டிபதம் ந கச்சதி. இந்த இந்த பஞ்சோட மேலான ரூபம் இருக்கே, பஞ்சோட ஒரிஜினல் மேலான ரூபம் வெறும் பஞ்சா இருக்கிறது, அது கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிளாத்துல பஞ்சு கண்ணுக்கு தெரியல. அதே நேரத்தில் எதையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கிளாத்து ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, பேண்ட்டு, ஷர்ட்டு, குர்தா, பைஜாமான்னு என்னெல்லாம் பேர் வச்சிருக்கோமோ எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதா இருக்கு. இது எல்லாம் சூத்துச்சகம். வாஸ்தவத்துல அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் முயல் கொம்பு மாதிரி, ஆகாச தாமரை மாதிரி. பேண்ட்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, ஷர்ட்டுன்னு ஒண்ணு இல்லை, குர்தான்னு ஒண்ணு இல்லை, பைஜாமான்னு ஒண்ணு இல்லை, வேஷ்டின்னு ஒண்ணு இல்லை, அங்கவஸ்திரம்னு ஒண்ணு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சுதான் பரிணாமத்தை அடைஞ்சு கிளாத்தா ட்ரெஸ்ஸா ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த 3 குணங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் தான் எப்படி பஞ்சு நூலாகி, நூலு கிளாத்தாகி, கிளாத்து ட்ரெஸ்ஸாக இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குணம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மகத்தா, அகங்காரமா, தன்மாத்திரைகளா, அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களா பரிணமிச்சு இந்த ஜெகத்தா இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஜெகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் எது இருக்குன்னா திரிகுணம், வேற எதுவும் இல்லை. இதான் குணாத்மானக அப்படின்னு 13வது சூத்திரத்தில் சொன்னது. 13வது சூத்திரத்தில் சொன்னதுக்கு பிறகு 14வது சூத்திரத்தோட அவதாரிக்கால ஆச்சாரியர் பாஷிக்காரர் சொல்றார், யதா து சர்வே குணாகா, எப்பொழுது இது எல்லாம் அனைத்தும் குணங்களாகவே இருக்கிறதோ, 3 குணங்களாகவே இருக்கிறதோ, அப்போ எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் ஆச்சு, ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களா எப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திருஷ்யத்துக்கு வந்து லட்சணம் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், திருஷ்யத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம், சத்வரஜஸ்தமஸ், பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம், பூத்த இந்திரியாத்மகம்னு படிச்சோமா. அப்போ இந்த 3 குணங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூத்தங்களா ஆச்சு. பூத்தங்கள்னு அர்த்தம் ஆப்ஜெக்ட், விஷயங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களாகவும் ஆச்சு. அப்போ 3 குணங்கள் தான் இந்திரியங்கள், 3 குணங்கள் தான் இந்திரியங்களால் கிரகிக்கப்படுகின்ற விஷயங்கள், ஆப்ஜெக்ட். இந்த 2மா எப்படி ஆச்சு, குணம் வந்து பார்த்தீங்கன்னா 3 குணம் தானே, பரிணாமம் ஒன்று தானே, எப்படி ஆச்சு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுதான் கதம் ஏக்கக சப்தக ஏக்கம் இந்திரியம். இது சப்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், இந்திரியம்ன்றது அந்த ஆப்ஜெக்டை கிரகணம் பண்ற சப்ஜெக்ட், விஷய, இந்திரியம், கிரகணம் அப்படின்னு பேர். இது 2ஆ எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அதுக்காக தான் 14வது சூத்திரம் சொல்லுது, பரிணாம ஏக்கத்துவாத் வஸ்து தத்துவம். இந்த வஸ்து தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் ஒன்னே ஒன்று தான், குணத்தோட பரிணாமம். நீங்கள் என்ன பண்ணணும், முடிவுக்கு வந்துடணும்.
இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நேர்த்தி பண்றவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதான் முக்கியமானது. லாஸ்ட்ல வந்துருவோம். மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது. இது மொத்தமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்தையும் கொண்டு வந்துருங்க. அது இந்திரிய, மனசு, புத்தி எதா இருந்தாலும் சரி. வெளியில இருக்கிற வஸ்துக்களா இருக்கட்டும், இல்ல என்னோட தேகத்துல இருக்கிற இந்திரியங்களா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கோ அதெல்லாம் 3 குணங்கள். முடிஞ்சு போச்சு. ஒரே பரிணாமம் தான். குணத்தோட பரிணாமம் தான் வெரைட்டியா இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல என்ன பரிணாமம்னா, குணத்தோட பரிணாமம் தான் நம்ம பார்க்கறதெல்லாம். வேற வேற பேர் வச்சிருக்கோம். ஒன்ன இந்திரியம்னு சொல்றோம், ஒன்ன விஷயங்கள்னு சொல்றோம். என்ன சொல்லுங்க வேணாலும், இந்திரியங்கள்னு சொல்லிக்கங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்னு சொல்லுங்க. என்ன சொன்னாலும் பரிணாமம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னுத்தோட பரிணாமம் தான். எது? திரிகுணம் மாயாவோட பரிணாமம் தான் இந்த மொத்த ஜெகத். சர்வம் மாயைவ. இது எல்லாம் என்ன அப்படின்னா வெறும் மாயாமயம். மாயாமயம் இதம் ஜெகத். எல்லாம் திருஷ்யம்னு சொல்லலாம், இல்லைன்னா எல்லாம் மாயான்னு சொல்லலாம். வேற எதுவுமே இல்லை. அப்ப பரிணாமம் என்ன அப்படின்னா பரிணாம ஏக்கத்துவாத். பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு பரிணாமம் தான், குணத்தோட பரிணாமம். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும், வஸ்து தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சப்தம்னு வெளியில இருந்து நான் ஒண்ணு கேட்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட காது அந்த சப்தத்தை கேட்கிற காதுன்னு நான் சொல்றேன். இந்த காதும் இந்த சப்தம், வெளியில இருக்கிற சப்தமும் இந்த காதும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குணம்தான். வெளியில இருக்கிற சப்தமும் குணம்தான், இந்த காதும் குணம்தான். காது அறியக்கூடிய மனசும் குணம்தான், மனசு அறியக்கூடிய புத்தியும் குணம்தான், எல்லாம் குணம்தான். அப்ப பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரிணாமம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பல விதங்களா ஆயிருக்கு. பஞ்சோட பரிணாமம் தான் எல்லாம். பஞ்சோட பரிணாமம் தான் நூலு, பஞ்சோட பரிணாமம் தான் வீவிங் ஆனோன கிளாத்து, பஞ்சோட பரிணாமம் தான் ட்ரெஸ், கட் பண்ணி தச்சோன்னு ட்ரெஸ் ஆயிடுது. அப்ப இந்த ட்ரெஸ் நம்ம சொல்றதெல்லாம் எதோட பரிணாமம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பஞ்சோட பரிணாமம். பஞ்சு தான் பரிணமிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிகுணமா இருக்கக்கூடிய மாயையோட பரிணாமம். அதனால பரிணாமம் எத்தனை அப்படின்னா ஏக்கம். பரிணாமம் எத்தனை? ஒரே ஒண்ணுதான். பரிணாமம் ஒன்னாவே தான் இருக்கு. ஆனா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல தெரியறதெல்லாம் என்னது? சுத்துச்சகம், ஆகாஷ் தாமரை மாதிரி. ஒரே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிளாக் இந்த கோல்டு ஸ்மித் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். பானை பண்றது எப்படி இருக்கு, அப்புறம் நம்ம யூடியூப் தானே குருநாதர் இருக்காருல்ல, யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா செயின் பண்ணுறது எப்படின்னு போட்டு பாருங்க. உங்களுக்கு ஜுவல்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு நெக்லஸோ இல்லை ஏதோ ஒரு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு கோல்டு இதை என்ன பண்ணுறாங்க, பிஸ்கட், சின்ன பிஸ்கட்டை வந்து கட் பண்ணி சின்னதாக எடுத்துக்கிறாங்க, வெயிட் போட்டு எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டோன்னே அந்த அந்த சின்ன கோல்டு இதாக இருந்தது நல்லா லென்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சுற்றி வச்சுக்கிறான். சுற்றி வச்சுக்கிட்டு எவ்வளோ லென்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் மேக் பண்ணணுமோ அந்த அளவு கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மேக் பண்ணுறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. கோல்டு என்ன ஆயிடுச்சு, பிஸ்கட் ஆச்சு, கோல்டு பிஸ்கட்டு. கோல்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி, கோல்டு கம்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இதை வந்து என்ன பண்ணுறான், ஒரு மிஷினில் அந்த கோல்டு இப்போ சின்ன இதை பிஸ்கெட்டை வெளில விட்டோன்னே ஒரு ஒரு தகுடு மாதிரி ஒரு என்னது சின்னதாக தகுடு மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வச்சுருப்பான். கடைசி ஃபார்ம் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எல்லாம் பண்ணி முடிச்சோம் நெக்லஸ் அப்படின்றோம் நம்ம. அப்போ நெக்லஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பல பரிணாமங்கள் அடைஞ்சிருக்குல்ல. தங்கத்துக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் நடந்து 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 எல்லாம் ஒன்று கூடினதுக்கு பிறகு அதுக்கு பேர் என்ன பேர், நெக்லஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ நான் கேட்குறேன், இந்த நெக்லஸ்ன்னு பேர் சொன்னீங்களே, இதெல்லாம் எதோட பரிணாமம் அப்படின்னா ஒரே ஒரு பரிணாமம், தங்கத்தோட பரிணாமம், வேற எதுவும் இல்லை. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்கள் நமக்கு அநேகமாக தெரிஞ்சாலும் கூட வாஸ்தவத்தில் எதோட பரிணாமம்னா ஒரே ஒரு பரிணாமம், இந்த 3 குணங்களோட பரிணாமம் மட்டும்தான். பாஷ்யத்துக்கு வந்துருங்க, சொல்றேன் ஓவனா. பிரக்யா கிரியா ஸ்திதிசீலானாம் குணானாம் 14வது சூத்திரத்தோட பாஷ்யம் படிக்கிறேன். 3 குணங்களை எப்படி சொல்றோம்? பிரக்யா அப்படின்னா ஞானம், சத்துவகுணம் ஞானம்.
கிரியா அப்படின்னா ரஜோகுணம், செயல். அதுக்கப்புறம் ஸ்திதி அப்படின்னா எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இருக்கிறது. ஸ்திதி அப்படின்னா அஜ்ஞானம், இருட்டு, எது தமசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமோகுணம். இந்த 3 தன்மைகளை உடைய ஷீலானாம் அப்படின்னா இந்த 3 தன்மைகளை உடைய குணானாம், குணங்களுக்கு என்னவா இருக்கு? இந்த குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துங்க. பிரகாஷ கிரியா ஸ்திதி 3 சொல்லியாச்சு. பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலானாம் பூத்த இந்திரியாத்மகம் இருக்குல்ல, அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த குணங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகணாத்மகானாம் கரணபாவேன ஏக்கக பரிணாமக. இந்த 3 குணங்களும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறதுல கரணம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம். நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அது கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னா 5 ஞானேந்திரியங்கள் இருக்குல்ல. இந்த 5 ஞானேந்திரியங்களுக்கு என்ன பேருனா கிரகணாத்மகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரகணம் பண்ணக்கூடியது, அறியக்கூடியதுன்னு அர்த்தம். விஷயங்களை அறியக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிணாமம் நடந்துருது. அதுக்கப்புறம் ஸ்ரோத்ர இந்திரியம் கிராஹியாத்மகானாம் சப்தபாவேன ஏக்கக பரிணாமக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே குணங்கள் தான் என்னாச்சு, வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிணாமத்தை அடைஞ்சுது. வெளியில விஷயமும் குணம்தான், அது ஒரு பரிணாமம். அதே மாதிரி அதே குணம்தான் இந்திரியமாவும் பரிணமிச்சிருக்கு. சப்தம்ன்றது வந்து ஒரே ஒரு ஒன்றை மட்டும் எடுத்துருக்கோம். சப்தம்ன்றது வெளியில இது விஷயம். அதே வந்து அந்த சப்தத்தை கிரகணம் பண்ணக்கூடிய காதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரகணாத்மகம், கிரகணம். அது அப்புறம் கிராஹியம்னு பேர், விஷயத்துக்கு பேர் கிராஹியம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டா யார் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே குணம்தான், 3 குணங்கள் தான் ஆச்சு. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்மாத்திரைகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த அகங்காரம் இருக்குல்ல, அகங்காரத்தில் 3 அகங்காரம் சொல்கிறோம். சத்வ அகங்காரம், ரஜோ அகங்காரம், தமோ அகங்காரம். மகத்தத்துவம் உண்டாச்சு. மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் உண்டாச்சு. அகங்காரத்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துவ குணத்திலிருந்து தன்மாத்திரைகளை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஒவ்வொரு தன்மாத்திரையிலையும் சத்துவ குணத்தோட அகங்காரம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரூபரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அதை கிரகணம் பண்ணக்கூடிய இந்திரியங்கள், ஞானேந்திரியம் உண்டாயிடுச்சு சத்துவ அம்சத்திலிருந்து. அதே வந்து பார்த்தீங்கன்னா தாமச அம்சத்திலிருந்து எது உண்டாச்சு அப்படின்னா விஷயங்களா வெளியில சப்த ரூபரச கந்த ஸ்பர்ஷம்னு வெளியில விஷயங்கள் தமோ அம்சமா உண்டாயிற்று. இவ்வளவுதான். அப்ப பரிணாமம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்களுக்குள்ளதான் பரிணாமம். பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற எல்லாம் இல்லை. சரி, பரிணாமம் பண்ணும்போது நம்ம பிரதானம் தான் சொல்றோம், சத்துவகுண பிரதானம் சொல்லுவோம். மொழிய சத்துவகுணம் மட்டும் அங்க இல்லை, ஒன்று இருக்கு அப்படின்னா. நான் அதான் சாங்கிய காரிக்கால தீபத்தோட எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கோம். தீபம் எரியுது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தீபம்ன்றது அக்னி தத்துவம், ஆனால் பிருத்திவி தத்துவமாக அந்த தெரி இருக்கும், ஜல தத்துவமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போகுது. அதே மாதிரி தான் 3 குணங்கள் இருக்கும், ஒன்றை விட்டுட்டு ஒன்று இருக்காது. அப்ப 3 குணங்களோட பரிணாமம் தான் எல்லாம். ஆனா ஒன்று பிரதானமாகும் போது ஒன்று இந்திரியமாயிடுது. இந்த தமோ அம்சம் பிரதானமாகும் போது என்ன ஆயிடுது, விஷயமா வெளியில பரிணமிக்குது. அப்ப தமோ குணம் பிரதானமாச்சுன்னா ஜடம் வெளியில ஜடமா இருக்கு, சப்த ரூபரச கந்தம்னு. அதே சத்துவகுணம் பிரதானமாகும் போது வந்து இந்திரியங்களா அதை அறியக்கூடிய சாமர்த்தியம் இந்திரியங்களுக்கு வந்துடுது. அப்ப பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே குணத்தோட பரிணாமம் தான், சத்வரஜஸ்தமசோட பரிணாமம் தான் எல்லாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் பூத்தாந்தரேஸ்வபி, பூத்தங்கள் மற்ற பூத்தங்கள்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே தான் எடுத்துக்கணும். எப்படி சப்தம் அதை கிரகணம் பண்ணக்கூடிய காது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடினத்தன்மை இருக்கு. பிருத்திவியில கடினத்தன்மை இருக்கு அப்படின்னா ஹார்ட்னஸ் இருக்குல்ல, பிருத்திவியில பூமியில அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஹார்ட்னஸ் இருக்குமோ அங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா கந்தத்தன்மாத்திரைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது தமோ குணத்தோட விஷயமா இருக்கு. அந்த அந்த பிருத்திவி தத்துவத்தை வந்து ஸ்மெல்ல கிரகணம் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு, மூக்குன்ற இந்திரியம். இது வந்து சத்துவ அம்சமா உண்டாயிருக்கு.
இதே மாதிரி ஜலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்நேகத்தன்மை, ஒற்றத்தன்மை இருக்கு. எங்கெங்கெல்லாம் ஒற்றத்தன்மை இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜலத்தோட தன்மாத்திரை எது, ரசத்தன்மாத்திரைன்னு சொல்கிறோம், அது இருக்கும். இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சமாவது இது இருக்கோ, லிக்விட் அம்சம் இருக்கோ, அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசத்தன்மாத்திரை இருக்கும். வியர்வை இருக்குல்ல, வியர்வை எடுத்து நாக்கில் வச்சு பார்த்தா உப்பா இருக்கா? ஆமாம், டேஸ்ட் உப்பு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பசை இருந்துச்சுனாவே, மாஸ்டர் இருந்துச்சுனாவே என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ரசத்தன்மாத்திரை இருக்கு. என்ன அம்சம் அப்படின்னு கேட்டினா தமோ அம்சம், விஷயமா இருக்கு. அதை கிரகணம் பண்ணக்கூடியது எது, இந்த நாக்கு. இந்த நாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் தெரியுது உங்களுக்கு, ஜல அம்சம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு ஃபார்ம் தெரியுதோ, கலர்ஸ் தெரியுதோ, இந்த உலகம் ஃபுல்லாக கலர்ஸாக இருக்குல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் இருக்குன்னாவே அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், அக்னி தன்மாத்திரை எது, ரூப தன்மாத்திரைன்னு பேர், அக்னியோட தன்மாத்திரை. அப்போ வெளியில இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மாத்திரையோட தமோ குணம் அது. அதை கிரகணம் பண்ற இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எது, ரூபத்தை பார்க்கறது எது, ரூபத்தை பார்க்கறது கண்ணு. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ அம்சமா ஆயிடுச்சு, சத்துவ குண பிரதானம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷம் இருக்கோ, அசைவு இருக்கோ, ரெண்டு அம்சம், காத்துக்கு வந்து ரெண்டு அம்சம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடு உணர்ச்சி இருக்கோ, ஸ்பர்ஷம் பண்ண முடியுமோ, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயு தன்மாத்திரை இருக்கும். வாயு தன்மாத்திரைக்கு என்ன பேரு, ஸ்பர்ஷ தன்மாத்திரைன்னு பேர், அது இருக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இது பண்ணுறோமோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், சலனம் இருக்குன்னாவே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாயு, கண்டிப்பாக வாயு தன்மாத்திரை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒரு வஸ்து இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கோ, அந்த ஸ்பேஸ் இருக்குன்னாவே அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆகாசம், அங்கே தன்மாத்திரை இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஆகாச தன்மாத்திரைனா, ஆகாச தன்மாத்திரைக்கு என்ன பேர்னா சப்த தன்மாத்திரைன்னு பேர். அப்போ எங்கெங்கெல்லாம் சப்தம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஆகாசம் இருக்கும். ஆகாசம் என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கும். என்னோட வயிற்றுக்குள்ளார, என்னோட காதுக்குள்ளார, என்னோட புத்திக்குள்ளார, இந்த தேகம் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளார ஆகாசம் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து இன்டேக் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போவோம், எல்லாம் உள்ளே போகுது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காரியம் போயிட்டு இருக்கு. இந்த பிராணவாயு நம்ம சுவாசிக்கிறதெல்லாம் நாடிகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உடம்பு ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு. ஒவ்வொரு மயிர்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடியிலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் ஸ்பேஸ் இருக்குது. எல்லாத்துக்குள்ளாரையும் ஸ்பர்ஷம் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபம் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தத்துவம் இருக்குது. எல்லாத்துலேயும் கடினத்தன்மை இருக்குது. இந்த பஞ்ச பூத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமோ அம்சம் விஷயங்கள் ஆயிடுச்சு. அந்த பஞ்சபூத்தங்களோட சத்துவ அம்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியங்களா ஆயிடுச்சு. இதுதான் பரிணாமம். அப்போ இத்தனை ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா நான் சொல்கிறேன், நூலை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒருத்தர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேண்ட்டு கிளாத் பண்ணார், திக்காக இருக்குது. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், இன்னொரு மிஷினில் விட்டு லைட்டாக வெயிட்டாக வந்து ஷர்ட் கிளாத் பண்ணார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பெட் மாதிரி ஒன்று பண்ணினார். ஆனால் கடைசியில் என்ன அப்படின்னா எல்லாம் வீவிங்கில் இருக்கிற அந்த நூலோட திக்னஸை பொறுத்து. இந்த வேஷ்டிலாம் பண்ணுறவங்கள்ட்டலாம் போனீங்கன்னா அந்த கணக்கு சொல்லுவாங்க, நூலோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ திக்னஸ் இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. வேறு எதுவும் இல்லை. அப்போ பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வெரைட்டியாக பண்ணாலும் கூட பரிணாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சு நூலாச்சு, நூலு தான் கிளாத் ஆகிருக்கு. கிளாத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு பெயரை வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் 3 குணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூத்தங்களாகவும் ஆச்சு, அதே நேரத்தில் இந்திரியங்களாகவும் இந்த ரெண்டும் ஆயிற்று. சரி, இந்த ரெண்டும் ஏன் ஆச்சு, நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூத்தேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம். ஏன் அப்படி ஆச்சு, இந்த பூத்தங்கள் குணம் ஏன் பரிணமிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கர்ம பலனை போகம் பண்ணுறதுக்காக இது எல்லாம் ஒன்று கூடுது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த கிளாத் ஏன் உண்டாச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அங்கவஸ்திரம் ஏன் உண்டாச்சு அப்படின்னா அந்த வீவிங் பண்ணவனுக்கு தெரியவே தெரியாது இது யாருக்கு போய் சேருதுன்னு. இப்போ நான் இருக்கிறதுனால தான், கன்சியூமருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. அப்போ கன்சியூமர் இருக்கேன், ஜீவர்கள் இருக்கோம், ஜீவர்களுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி
என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வஸ்துவா வெளியில பரிணமிக்குது. எனக்கு இந்த அங்கவஸ்திரம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா, எனக்கு சுகம் கொடுக்குது அப்படின்னா, என் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி தத்துவத்தோட வஸ்து என்ன இருக்கு, பஞ்சாயி, அந்த பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நூலாகி, நூலுக்கு வீவிங் பண்ணி கிளாத் ஆகி, கிளாத் வந்து அங்கவஸ்திரமாகி என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சுகம் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னா ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கூடி வஸ்துக்களா பரிணமிக்குது. இந்த வஸ்துக்கள் எதுக்காக? ஜீவர்களுடைய கர்ம பலனுக்கு. அதனால்தான் ஆச்சாரியர்கள் லாஸ்ட் லைன்ல சொல்லும்போது சொன்னார், நேற்று பார்த்ததுல, விபாக ஆரம்பக சாமானியம் ஏக்கம் விபாக ஆரம்பக சமாதேயா. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வஸ்துக்களும் ஜீவர்களுடைய விபாகம்னா கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி உண்டாகின்ற. எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. நமக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அது மட்டும்தான், நம்ம கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப பரிணாமத்தை பத்தி சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, நேற்று பாட்டம் ஆரம்பிச்சோம், ஒரு விசாரம் ஆரம்பிக்கிறோம். விசாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாங்கிய மதத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சத்தியம் இருக்கு. எது சத்தியம்னா ஆத்மாவும் சத்தியம், அதுக்கப்புறம் மாயையும் சத்தியம், பிரகிருதின்னு சொல்றதும் சத்தியம். அப்போ பிரகிருதியோட தான் இந்த மொத்த ஜெகத்தும் என்னது? பிரகிருதி. பார்க்கிற நான் யாரு? திருஷ்யம் பிரகிருதி, திரஷ்டா யாரு? நான். அப்ப 2ம் சத்தியம். யார் மோட்சம் அடைகிறானோ அவனுக்கு மட்டும் என்ன ஆயிடும்? இந்த ஜெகத்துன்ற ஒரு பிரகிருதி இல்லாம போயிடும். மற்றவங்களுக்கெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். கடைசி ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த பிரகிருதி நித்தியமா இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவும் நித்தியம், பிரகிருதியும் நித்தியம், 2 நித்தியத்தை அவங்க சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சாங்கியர்களை பார்த்து நான் கேட்கிறேன், வெளியில வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா, திரஷ்டா கண்ணியமா திருஷ்யம்ன்ற வஸ்து இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? சாங்கியர்களோட மதம் துவைத்த மதம். சாங்கியர்களும் யோகிகளும் துவைத்திகள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாக்கு அந்நியமா திரஷ்டாக்கு அந்நியமா இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு வாஸ்தவத்துல இருக்கு. இப்ப நம்ம அனுபவம் என்னது? அப்ப நம்ம யாரு? நம்ம வேதாந்தி இல்லை. நம்ம வேதாந்தி இல்லை. நமக்கு ஜெகத் இருக்குல்ல, ஜெகத் இருக்கு, தேகம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நான் வர்றதுக்கு முன்னாடியும், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. நம்ம அனுபவம் தானே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1974 பிறந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி உலகம் இருந்துச்சா இல்லையா? எனக்கு முன்னாடியும் உலகம் இருந்துச்சு. எனக்கு டேட் ஆஃப் டெத்து வந்தோம். அதுக்கப்புறம் உலகம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ நம்ம அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கத்தில் இருக்கிற எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ன? எனக்கு முன்னாடியும் இந்த ஜெகத்து இருந்துச்சு, எனக்கு பின்னாடியும் இந்த ஜெகத்து இருக்கும். அப்போ அனாதி காலத்திலேருந்து இந்த ஜெகத்து இருக்குது. அப்போ ஜெகத்துன்றது நித்தியமாயிடுது. இப்போ நான் வருவேன் போவேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்து நித்தியமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியர்கள் விவகார சத்தியத்தை வச்சு ஃபிலாசபி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவத்தில் தெரியறது இந்த ஜெகத்து இருந்துக்கிட்டே இருக்கு, நித்தியமாக இருந்துக்கிட்டே இருக்கு. ஆயிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்திகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுறோம். சாங்கிய மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வாதத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சாங்கிய மதத்தில் ஜாகிரத அவஸ்தை பிரமாணம். ஜாகிரத அவஸ்தையில தானே உங்களுக்கு இந்த உலகம் இருக்கு. ஜாகிரத அவஸ்தையில இந்த உலகமும் இருக்கு, இந்த உலகத்தை அனுபவிக்கிற நானும் இருக்கேன். சரி, இந்த ஜாகிரத அவஸ்தையில எத்தனை ஜீவர்கள் இருக்கும்? ஒரே ஜீவனா இல்ல அநேக ஜீவர்களா? தனித்தனியாவா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தானே? ஒரே ஆள் தான் எல்லா பாடியிலையும் இருக்குமா? அநேக ஜீவர்கள் தானே. பிரதிதேகம் பின்னம் ஆத்மா. ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனியா ஒரே ஆள் தான், நிறைய ஆட்கள் இருக்கும், நிறைய ஆத்மாக்கள் இருக்கு, இந்த ஜெகத் இருக்கு. இதே சொப்பனத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன வந்துடும்? சொப்பனத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான், ஒரு ஆளோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே இருக்கக்கூடிய டைம், ஸ்பேஸ், மேட்டர் எல்லாமே. அப்போ வேதாந்தம் எங்கே வருது அப்படின்னா, ஜாகிரதத்தை வச்சு வேதாந்தம் சொல்லலை. வேதாந்தம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பன திருஷ்டியில வச்சுக்கிட்டு வேதாந்தம் சொல்லுது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. அந்த ஒரு ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அநேக தேகங்களுக்குள்ளார ஜீவர்களா
எல்லாம் இருக்கு அப்படின்னு வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? சொப்பன திருஷ்டாந்தத்தில் இருக்கிறது. ஜாகிரதம் விவகார சத்தியம், அதை வச்சு சாங்கியர் யோகிகள். சொப்பனத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தோட டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் இதே சில இதை வந்து யார் எடுத்துக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஞ்ஞானவாதிகள்னு சொல்லக்கூடிய பௌத்த மதமும் அதே விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இல்லை, வெறும் விற்த்திகள்ல தான் இருக்கு. விஞ்ஞானவாதம் அப்படின்னு பேர். இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம அதிகாரின்னு பேர். இந்த சொப்பனத்தை வந்து யாரெல்லாம் ஸ்வீகாரம் பண்றோமோ வேதாந்திகள்ல, சொப்பன மாதிரி இந்த ஜெகத்து தெரியுது, வாஸ்தவத்துல வெளியில இல்லை, இந்த வாஸ்தவத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார தான் இருக்கு அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கான். 4 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் இருக்கான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஹ்ய பிரத்யக்ஷவாதி அப்படின்னு ஒருத்தன். வெளியில வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான், ஒரு மதம். நான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக தட்சிணாமூர்த்தி மானச உல்லாசம் எடுக்க போறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த பௌத்த மதத்தை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி சின்னதாக எடுத்துட்டு நான் அதுக்கு போகிறேன். அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஐடியா மட்டும் புரிஞ்சுங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தில் ஒருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உள்ளுக்குள்ளார எனக்கு சித்த விற்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்து தெரியுது அப்படின்னா, மலைன்னு ஒரு சித்த விற்த்தியில் ஒரு தாட்டு உண்டாகுதுன்னா அந்த அந்த சித்தத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. மலைன்றது சித்த விற்த்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா வஸ்து வெளியில் ஒன்று இருந்தால் தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, நண்பலை நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பேர் பாஹ்ய பிரத்யக்ஷ வஸ்துவை வந்து அனுமேயவாதின்னு பேர். அனுமானம் பண்ணுறான். இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லைப்பா அனுமானம்னா பண்ணாத, வஸ்து வெளியில் இருக்கு, அதுதான் சித்தத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பாஹ்ய பிரத்யக்ஷவாதி ஒருத்தன் இருக்கான். 2 பேர். பாஹ்ய பிரத்யக்ஷவாதி வெளியில இருக்கிற வஸ்துக்களை ஸ்வீகாரம் பண்றான். அனுமேயவாதி என்ன பண்றான்? அனுமானம் பண்றான். வெளியில ஒரு வஸ்து இருந்தாதான் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கறது உள்ளதான் பார்க்கிறேன், சித்த விற்த்தியில தான் உலகத்தை பார்க்கிறேன், ஆனா உலகம்னு ஒன்று வெளியில இருக்கலாம் அனுமானம் பண்றான். இதுக்கப்புறம் 3வது மதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வஸ்துக்கள் இல்லவே இல்லை, வெறும் விஞ்ஞான மாத்திரம்தான் வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லுது. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதி. சொப்பன திருஷ்டாந்தத்தை அவன் சொல்றான். சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எந்த வஸ்துக்களும் வெளியில இல்லை, ஆனா சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கிறோம் அப்படின்னா அப்போ எங்க இருக்கு உலகம்? உலகம் வந்து வெறும் சித்தத்துல விற்த்திகளா இருக்கிறது. இதான் விஞ்ஞானவாதம்னு பேர். இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது இன்னொருத்தர் என்ன பண்றான்? தூக்கத்தை எடுத்துக்கிறான். தூக்கத்தை எடுத்துக்கிட்டு தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்? ஒன்றுமில்லைன்னு சொல்கிறோமா? அந்த ஒன்றுமில்லைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூன்யம். அப்போ இந்த வஸ்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் இல்லவே இல்லை. சித்த விற்த்திகளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் ஸ்பந்தனமாகிறதுனால தெரியுது. சித்தம் ஸ்பந்திக்கலை அப்படின்னா, அசையலை அப்படின்னா இந்த உலகம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. சித்தம் ஸ்பந்திச்சதுன்னா உலகம் இருக்கு, சித்தம் ஸ்பந்திக்கலை அப்படின்னா உலகம் என்பது இல்லை, வெறும் சூன்ய மாத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூன்யவாதி வந்து பார்த்தீங்கன்னா சூன்ய மதத்தை சொல்றான். எதை வச்சு சொல்றான்? தூக்கத்தை வச்சு சொல்றான். இப்போ 4 மதங்கள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? முதல் 2 மதத்தை தூக்கி ஓரமா போட்டுருங்க. முதல் 2 மதத்தை தூக்கி போட்டு சூன்யவாதத்தையும் தூக்கி ஓரமா போட்டுருங்க. இப்போ நம்ம விசாரத்துக்கு எடுத்துக்கிறது யார் எடுத்துக்கிறோம்? விஞ்ஞானவாதியை மட்டும் ஸ்வீகாரம் பண்றோம். இப்போ நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் சர்வத்திர பிரம்மத்தை பார்க்கணும்னு சொல்லுது. உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கு. சர்வ வியாபகமா ஒரே ஒரு பிரம்மம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த பிரம்மத்துக்கு மேல எதெல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் மாயாமயம், எல்லாம் கல்பனான்னு நம்ம சொல்றோம். ஆனா சாங்கியர்கள் யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரம்மமும் ஆத்மான்ற பிரம்மமும் இருக்கு, கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகிருதின்ற இந்த லோக்கமும் இருக்கு. 2த்தையும் சத்தியம்னு சொல்றான். நம்ம என்ன பண்றோம்? ஒன்று பிரம்மம் சத்தியம், பிரம்மத்துக்கு மேல இருக்கிறது எல்லாம் வெறும் கல்பனா மாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆயிடுச்சா? இப்ப இந்த பாஷ்யத்துக்கு வந்துருங்க. நாஸ்தி அர்த்தோ விஞ்ஞான விகசகச்சரோ அஸ்தி.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேவை தூக்கி ந அஸ்தின்னு போட்டுக்கணும் பின்னாடி. அஸ்தி அர்த்தம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வஸ்துக்கள்னு அர்த்தம். வெளியில் இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோமே எல்லாம் தர்மங்கள்னு சொல்லலாம், வஸ்துக்கள்னு சொல்லலாம், மேட்டர். இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் விஞ்ஞான சகச்சரோ ந அஸ்தி. விஞ்ஞானத்தோடு கூடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வஸ்துக்கள் என்பது ஒன்று இல்லவே இல்லை. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நது தூ ஞானம் அர்த்த விகசச்சரம். வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தோடு தான் வஸ்துக்கள் பரிணமிக்குதோடைய, விஞ்ஞானத்தோட பரிணாமம் தான் வஸ்துக்களோடைய. இந்த வஸ்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலன்னு ஒன்று இல்லவே இல்லை. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் எக்ஸாம்பிள் சொல்றான். சொப்பனாதோ, சொப்பனத்திலையும் மனோராஜ்யத்திலையும். மனோராஜ்யெல்லாம் பண்ணுவீங்களா நீங்களா? நான்லாம் ரொம்ப பண்ணுவேன் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ், அதுவும் முக்கியமாக டீனேஜில் தான் மனோராஜ்யம் நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவர் மனோராஜ்யம். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகா கல்பனாவாதி. அதனால கொஞ்சோண்டு சினி ஃபீல்டோட கொஞ்சம்லாம் ஒரு ரொம்ப டச்சில் இருந்துச்சு. மோனோ ஆக்டிங் அது இதெல்லாம் பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்பனா உட்காந்துக்கிட்டு என்ன சவாரி தான், குதிரை சவாரி தான். எல்லாத்தையும் விசுவலைஸ் பண்ணி பார்த்துடுறது கண்ணுக்கு முன்னாடி. ஆல் ஸ்மைலில் டூயிட் பாடுறதுலேருந்து ஆரம்பித்து சொர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தில் பறக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை திறந்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணுவோம். கண்ணை மூடினா சொப்பனம், கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணினீங்கன்னா மனோராஜ்யம். அப்போ சொப்பனத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மனோராஜ்யத்திலையும் நம்ம வஸ்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். இந்த மனோராஜ்யத்தை தூக்கி ஓரமாக வச்சிருங்க. நமக்கு பிரத்யக்ஷம் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம். இந்த சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? கல்பித்தம் இத்தி அனயா திஷா. நம்ம வந்து சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விஞ்ஞானத்தோட கல்பனா மட்டும்தான். புத்தி விருத்தி தான் கல்பனை பண்ணுது ஜெகத்தை. அதுக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்கள் வெளியில இல்லவே இல்லை. எப்படி சொப்பனத்தில் வஸ்துக்கள் வெளியில இல்லாமல் தெரியுதோ அதே மாதிரி தான் இப்போ ஜாகிரதத்திலையும் நீங்கள் எங்கே அறியறீங்க வஸ்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானம் எங்கே உண்டாகுதுன்னா புத்தி விருத்தியில தான் ஞானம் உண்டாகுது. அப்போ புத்தி விருத்தியில உண்டாகிற ஞானத்துக்கு வெளியில வஸ்துக்கள் இருக்கணும் என்று அவசியம் இல்லை. வெளியில வஸ்துக்கள் இல்லாமலேயே சொப்பனத்துல எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இப்ப ஜாகிரதத்திலையும் இந்த உலகம் எல்லாத்தையும் நம்ம வெளியில பார்க்குற மாதிரி தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாயையா பகிரிவ உத்பூதம் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல சொல்லும் போது மாயையினால வெளியில மாதிரி தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு மேலதான் இது எல்லாம் இருக்குன்னு நம்ம வேதாந்தம் சொல்லுது. விஞ்ஞானவாதி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்திக்கு மேலதான் இந்த உலகம் கல்பித்தம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஆத்மான்னு சொல்றோம், இவன் என்ன பண்றான் புத்தி விருத்தின்னு சொல்றான். இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ புத்தி விருத்திக்கு மேலதான் இந்த உலகம் இருக்கு, புத்தி விருத்திக்கு அந்நியமா இந்த உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றான். வஸ்து ஸ்வரூபம் அபஹ்னுவதே. இந்த மாதிரி ஒரு உபதேசம் பண்ணப்பட்டு குருநாதர் மூலமா விஞ்ஞானத்துக்கு அந்நியமா இந்த உலகம் இல்லை அப்படின்னு அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வஸ்து ஸ்வரூபம் அபஹ்னுவதே, வஸ்துவோட ஸ்வரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாம ரூபம் இருக்கு பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் யார் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கின்றார்களோ, நிஷேதம் பண்றாங்களோ, அபஹ்னுவதேனா மறுக்கின்றார்களோ, ஞான பரிகல்பனா மாத்திரம் வஸ்து, வெறும் விஞ்ஞானம் புத்தி விருத்திக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்கள், புத்தி விருத்திக்கு அந்நியமா வேற வஸ்துக்கள் இல்லவே இல்லை. சொப்பன விஷய உபமம், சொப்பன விஷயத்துக்கு சமமானது இந்த உலகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ந பரமார்த்தத்தோ அஸ்தி. வாஸ்தவத்துல பாரமார்த்திகமா இந்த உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை, புத்தி விருத்தி மட்டும்தான் இந்த உலகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஏ ஆகுஹு, எந்த விஞ்ஞானவாதிகள் சொல்கின்றார்களோ இதையும் நம்ம வேதாந்திகள் சொல்கின்றோம். அவன் சொல்ற சொப்பன திருஷ்டாந்தம். அதனால தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 169, 170, 171 3 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 அவஸ்தைகளை வச்சுக்கிட்டு விவேகச்சுடாமணியில் இருக்கிறத சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்திகளும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் மாயா கல்பித்த அப்படின்ற இது வருது. தேசகால கலனா, மாயா கல்பித்த தேசகால கலனா வைச்சித்திரிய சித்திரீகிருத்தம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் வருது. எல்லாம் மாயா கல்பனா அப்படின்னு. மாயானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மனசுல இருக்கக்கூடிய சம்ஸ்காரம், வாசனை தான்.
மனசுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. மனசுக்கு அந்நியமாக இங்கே ப்ரொஜெக்டர் வேற எதுவுமே இல்லை. மனசில் இருக்கக்கூடிய வாசனைகள் ஃபிலிம் ரோல் மாதிரி. அப்போ தேசம், காலம், வஸ்துக்கள் எல்லாத்தையும் சொப்பனத்தில் எல்லாம் பண்ணுறது இது மனசு தானே பண்ணுது. அப்போ ஜாகிரதத்திலையும் இது எல்லாம் மனசோடது தான். இதே மாண்டுக்கிய காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா 31வது காரிக்கா 3:31லையும் மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனசோ யமனீபாவே துவைத்தம் நைவோபலபியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அதுலேயும் சொல்லுது, தெளிவாக சொல்லுது மாண்டுக்கிய காரிக்கார், இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனசோட ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். அப்போ இதுக்கு அந்நியமாக, மனசோட விற்த்திக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இதே அமிர்த பிந்து உபனிஷத்தில் சொல்லும்போது சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அருமையாக சொல்லுது. என்னன்னு கேட்டால், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம். இந்த மனசு விஷயத்தோட கல்பனா பண்ணும்போது சம்சாரம். எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயத்தோட சம்பந்தம் இல்லாமல் போகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம். தூக்கத்தில் வந்து விஷயம் இருக்கா? விஷயமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் இல்லாத போது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நம்ம எந்த சம்சார துக்கமும் அங்கே இல்லை. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் சொல்லுது மாண்டுக்கிய இதில் நம்ம அமிர்த பிந்துல, யாவதேவ நிரோதவ்யம் தாவத் ஹிருதி கதம் க்ஷயம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் போட்டு நசிச்சு இதோட மூலத்தில் கொண்டு போய் நாசம் பண்ணணும். மூலத்தில் கொண்டு போயிட்டு ஆத்மாவில் போய் இந்த மனசை வந்து மனசோட ஆத்மாவோட ஆபாசம் தான் இந்த மனசு. இந்த மனசை என்ன பண்ணணும்? ஆத்மாவில் போய் நசிக்கணும், இல்லாமல் பண்ணணும். இந்த ஆத்மா எங்கே இருக்குது? ஹிருதயத்தில் இருக்குது. இந்த ஹிருதயத்தில் இருக்க நான்ல இந்த மனசை கொண்டு போயிட்டு லயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஞானம், அதுதான் மோட்சம் அப்படின்னு அமிர்த பிந்து சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்திலையும் நம்ம நல்லாவே சொல்கிறோம், இந்த உலகம் என்பது என்னது? வெறும் மாயாமயம், மனசோட ப்ரொஜெக்ஷன். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகளும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் வேதாந்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாதத்தை என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாங்கியவாதம் யோகவாதம் கண்டனம் பண்ணுது. அவன் கேட்குறான், இந்த விதமாக யார் சொன்னாங்களோ, ஆகுவோ, இந்த விதமாக யார் விஞ்ஞானவாதிகள் சொல்கிறாங்களோ இல்லை வேதாந்திகள் சொல்கிறாங்களோ அவங்கள மறுக்கிறோம். தே ததா இதி பிரத்யுபஸ்திதம் இதம். தேனா அவர்கள், தத்தானா அந்த விதமாகவே என்ன பண்ணுறாங்க? பிரத்யுபஸ்திதம் இதம் ஸ்வமாகாத்மியேன வஸ்து கதம் அப்பிரமாணக ஆத்மகேன விகல்ப ஞான பலேன வஸ்து ஸ்வரூபம் உத்ஸ்ருஜ்ய தத்யேவ உபலபந்தஹ ஸ்ரத்தேய வச்சனக ஸ்யுஹு. அருமையா இவன் சொல்றான். சாங்கியன் கேட்குறான், என்ன கேட்குறான்னா, பிரத்யுபஸ்திதம் இதம், நமக்கு முன்னாடி நிற்கின்ற இந்த வஸ்துக்கள், இந்த ஜெகத் நமக்கு முன்னாடி இருக்குல்ல. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை பார்த்து நான் கேட்குறேன், மாயாமயம்னு ஒத்துக்க முடியுதா உங்களால்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கும், சொப்பனம் இது சொப்பனம், இது சொப்பனம், இது பொய், இது பொய்ன்னு நான் அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளால் பொய்ன்னு பார்க்க முடியுதா? அநியாயமாக இருக்குல்ல. இப்போ நமக்கு வந்து பார்க்க முடியல, நமக்கு முன்னாடி இருக்கிற வஸ்துவை பார்க்க முடியல. பாரதி சொல்கிறான், நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ தோற்ற மயக்கங்களும். அவனால் எப்படி பார்த்து நடக்கிறது நிற்கிறது நம்மளாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், எல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பொய்யின்றானே வேதாந்தத்தில். அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. பாரதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங் டைமில் இருந்திருக்காரு, நடுவில் டைலமாவில் இருந்துட்டார். நான் மட்டும் அவர் கூட இருந்திருந்தேன் அப்படின்னா, போயா சும்மா விட்டுட்டு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரு, சாதனை பண்ண உட்காந்துரு, இந்த ஜெகத்து இப்படி தான் இருக்கும், இது தோற்றம் மாற்றணும் அப்படின்னு ஒதுக்கு அப்படின்னு அவரால் விட முடியல. பாரதி மாதிரி தானே நம்மளும் இருக்கோம். பாரதி மாதிரி தான் இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி சொல்கிறாரு, இது சரிதான், இதெல்லாம் தோற்றமா, வெறும் தோற்றம் தான், காணல் ஜலம் மாதிரி சொப்பன மாதிரி. விட முடியுதா? விட முடியல. நம்மெல்லாம் இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா சாங்கியனாக தான் இருக்கும். சாங்கியன் சொல்கிறான், நமக்கு முன்னாடி பிரத்யுபஸ்திதம் இதம், நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்களாக இருக்கே, இந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வமாகாத்மியேன வஸ்து. ஸ்வமாகாத்மியான இங்கே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களோட மாகாத்மியம் எது அப்படின்னா 3 குணங்களோட பரிணாமம் தான் இந்த வஸ்துக்கள் எல்லாம். இந்த குணங்கள் என்னது? இந்த மாகாத்மியம் என்னது? வஸ்துக்களோட மாகாத்மியம் 3 குணஸ்வரூபம், குணாத்மானகன் இருக்குல்ல, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்க வஸ்துவை இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? நான் சாங்கியனா இருந்து உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்களாம் வேதாந்திகள் தானே? நீங்களாம் வேதாந்திகள் தானே? உண்மை தானே? நீங்களாம் வேதாந்திகள் தானே? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை சாமி இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியல. இல்லை, நமக்கு முன்னாடி எல்லா வஸ்துக்களும் இருக்குது, இந்த உலகம் இருக்குது,
இந்த உலகத்தை நமக்கு முன்னாடி பிரத்யுபஸ்திதம், நமக்கு முன்னால் இருக்கின்ற இந்த வஸ்துக்கள் இருக்கதான் செய்த ஒழிய இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. தோற்ற மாத்திரம், சொப்பன மாதிரி, இது இல்லவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. உள்ளதான் இருக்கு, வெளியில இல்லை. சங்கரருக்கு வேணா இருந்திருக்கலாமா இருக்கும், சங்கரருக்கோ வியாசருக்கோ கிருஷ்ண பரமாத்மாக்கோ இருந்திருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா வஸ்துக்களும் வெளியில இருக்கதான் செய்யுது. அப்ப சாங்கின்னு சொல்றா என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லா வஸ்துக்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா ஸ்வமாகாத்மியன வஸ்து தத்துவம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வஸ்துவெல்லாம் பார்க்கிறனோ அது எல்லாம் திரிகுணம்னு சொல்லக்கூடிய மாயையோட வைபவம், மகாத்மியம். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா பஷ்யமே யோகம் ஐஸ்வர்யம், யோகம் ஐஸ்வரம்னு கீதால சொல்லும்போது சொல்றார். ராஜவித்யா 10வது அத்தியாயத்தில் சொல்லும்போது சொல்றார், இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லை, பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். இந்த நீ எதெல்லாம் பார்க்கிறியோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயையோட வந்து பார்த்தீங்கன்னா வைபவம் அப்படின்ற. இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மாயையோடது. என்ன ஸ்பஷ்டமா அப்போ நீங்க எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ அது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கிற அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மகிமா? யாரோட மகிமா? அம்பாலோட மகிமை தான். மொத்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயையோட வைபவம். நச்சமத்ஸ்தானி பூத்தானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். கீதால வந்து பார்த்தீங்கன்னா 9, 5, 9, 4, 9, 5, 9, 6, 9, 7 மொத்தம் வந்து 9வது அத்தியாயத்தில் 4 to 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் மொத்த பகவத்கீதையில ஈஸ்வர தத்துவத்துக்கான முக்கியமானது அதான். அதை சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நச்சமஸ்தானி பூத்தானி, இதெல்லாம் என் மேல இல்லவே இல்லை, இது எதுவுமே எனக்கு மேல இல்லை. இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுது? நம்ம நாமரூபமா பார்க்கிறோம் இந்த ஜெகத்து, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயையோடது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வேதாந்திகள் இதெல்லாம் மாயாமயம், தோற்ற மாத்திரம்னு சொல்றோம். சாங்கியன் என்ன பண்ணிட்டான், அந்த மாயையை நித்தியம், வாஸ்தவம், சத்தியம்னு சொல்றான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியனா தான் இப்ப நம்ம இருக்கோம். நம்ம யாரும் தோற்றம்னு நம்மளால ஒதுக்க முடியலையே, நம்ம சாங்கியனா இருக்கோம். இந்த உலகம் சத்தியம்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை இல்லைன்னு யார் சொல்லுவா? யாரும் உள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு முன்னாடி இருக்கு இந்த உலகம். இது என்ன மகிமையில இருக்கு? எதோட மகிமையில இருக்கு? தன்னுடைய மகிமையில இருக்கு. ஸ்வமாகாத்மியேன. ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஆகாத்மியம் என்ன அப்படின்னா திரிகுணம். எந்த வஸ்துக்கள் எடுத்தாலும் அதோட மகிமை என்னது அப்படின்னு கேட்டா திரிகுணம். யாராவது நல்லா பாடுறாங்க, நேற்று ஒரு ஸ்திரீ நல்லா யாருன்னு தெரியல நல்லா பாடுறாங்க, பேர் பார்க்கணும், பேர் தான் பார்க்காம விட்டேன். என்ன சௌந்தரியம் தெரியுங்களா? யூடியூப்ல பார்த்தேன், நல்ல சௌந்தரியம். அதே நேரத்தில் வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல வாய்ஸ். என்னது? சத்துவ அம்சம், நல்ல சௌந்தரியம் இருக்கு, ஸ்கின் டோன் நல்லா பிரைட்டா இருக்கு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தோஷமும் முகத்துல இல்லவே இல்லை, கண்கள் பளிச்சுன்னு கண்கள், முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதுக்கு தோஷமும் இல்லை. அப்ப சத்துவ குணம். வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, என்ன மாதிரி கர்ணகொடூரமாலாம் இல்லை, நல்ல மென்மையான வாய்ஸ், சத்துவ குணம். அப்ப எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வஸ்துக்களெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், பிரைட்டா இருந்துச்சுன்னா சத்துவ குணம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனோட இருந்துச்சு அப்படின்னா ரஜோகுணம். கொஞ்சம் ரொம்ப டல்லா இருந்துச்சுன்னா, இருட்டா இருந்துச்சுன்னா தமோ குணம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் நீங்க என்ன பண்ணலாம், திரிகுணம் 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 சொல்லலாம். அப்ப திரிகுணத்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வமாகாத்மியன வஸ்து கதம் அப்பிரமாணகத்வேன. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லா வஸ்துக்களையும் என்ன சொல்லணும் தெரியுங்களா? நீங்க திரிகுணம் தான் சொல்லணும் மொழிய. இதை வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமாணகத்வேன, கதம் அப்பிரமாணகத்வேன விகல்பஞான பலேன. அவன் சொல்றான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி நீங்க மறுப்பீங்க? இது பொய்ன்னு ஏதாவது மறுக்க முடியுமா? சயின்டிஸ்ட் எவனாவது சொல்லியிருக்கானா? சயின்டிஸ்ட் எவனாவது, ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸா இருக்கட்டும், எவனாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாச்சு இல்லை? இப்போ இருக்கு நம்ம சமீபத்தில் வந்த ஆளில் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னா ரொம்ப பெரிய ஆள், புத்திசாலி. சரி, இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க? இல்லைன்னு சொன்னாங்களா? எவ்வளோ பெரிய புத்திசாலிகள்லாம் இருந்தா? எவனும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரமாணமும் இல்லை, எந்த பிரமாணமும் இல்லை, இந்த உலகம் இல்லை என்று சொல்வதற்கு எந்த பிரமாணமும் இல்லை. அதான் கதம் அப்பிரமாணகத்வேன. எப்படிங்க நீங்க வந்து சொல்றீங்க பிரமாணமே இல்லாம இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இல்லை உள்ளதான் இருக்கு அப்படின்னா? உள்ள இருக்குன்றதுக்கு என்ன பிரமாணம்?
நமக்கு என்ன பிரமாணம் இருக்கு? நமக்கு என்ன பிரமாணம் எடுத்துக்கிறோம்? பிரமாணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வந்து எதை? சாஸ்திர பிரமாணம். சாஸ்திரம் சொல்லுது, உபனிஷத் தான் பிரமாணம், நமக்கு வேதம் தான் பிரமாணம். வேதம் சொல்லுது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பொய் அப்படின்னு. சரி, இப்ப பொய்ன்னு சொன்னா கூட இப்ப உங்களுக்கும் எனக்கும் பொய்ன்னு ஆயிருக்கா? இப்ப நம்ம என்ன கொட்டேஷன் கொடுக்குறோம்? இப்ப அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்ல. ஏன் கொட்டேஷன் கொடுக்குறேன்? ஏன் கொட்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் எனக்கு அனுபவம் ஆகலைல்ல. எனக்கு இன்னும் அனுபவம் ஆகலைல்ல. இந்த ஜெகத்து எனக்கு இன்னும் இல்லாம போகலை. எனக்கு இல்லாம போயிருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? கொட்டேஷனே கொடுக்க மாட்டேன். இந்த உலகம்னு ஒன்று இல்லைப்பா அப்படின்னு நான் டைரக்டா சொல்லுவேன். நான் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரமண பகவான்கிட்ட போயிங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்ன வார்த்தை பாருங்களேன். சொர்க்கம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம் இருக்கா அப்படின்னா அவர் கேட்குறாரு சொர்க்கம் இருக்கான்ல, இந்த உலகம் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இந்த உலகம் இருக்கா பார்க்கலாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபர்ஸ்ட் நீ ஒன்றை தெரிஞ்சுக்கோ, ஒன்றை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த உலகம்னு ஒன்று இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ற. ஒர்க் பண்ணுறதை பற்றி, இந்த உலகத்துக்காக ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ற. அப்போ பகவானோட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டேஷனே இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்த பகவானோட டீச்சிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசினது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் ரொம்ப அல்பமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அது அனுபவம். ஆனால் இப்போ எனக்கு வந்து அனுபவம் இல்லையே. நான் என்ன பண்ணுறேன், கீதையை எடுத்துக்கிறேன், மாண்டூக்கிய காரிக்காவை தான் எடுத்து சொல்லி திரும்ப இந்த உலகம் இல்லை அப்படின்னாவே நான் மாண்டூக்கிய காரிக்காவுக்கு தான் போக வேண்டியிருக்கு. கீதையில் இருக்க ஸ்லோகங்களும் மாண்டூக்கிய காரிக்கையாகவும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கு. ஆனால் நான் பிலீவ் பண்ணுறேன். என்ன பிலீவ் பண்ணுறேன்? சாஸ்திரத்தை நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா தோற்ற மாத்திரம் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி இல்லை. எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இருக்க தான் செய்யுது. காலையில் குரங்கு வந்து ஒரு செருப்பை தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு செருப்பை விட்டுட்டு ஒரு செருப்பை மட்டும் தூக்கிட்டு போய் பதறுதே, ஐயோ ஒரு செருப்பு எங்கே காணும், இந்த குரங்கு கிடைச்சதுன்னா 4 அடி போடலாம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு பொய்ன்னு எனக்கு தெரியல. அந்த குரங்கு கிடைச்சா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுக்கணும்ல. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளை ப்ளேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பதறது இல்லை. அப்போ வந்து நம்மளால உதாசீனப்படுத்த முடியலல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திரத்தை பிலீவ் பண்ணாலும் கூட நமக்கு சுவானுபவம் இல்லை. அவன் பூர்வபக்ஷி கரெக்டாக கேட்குறான், வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மறுக்கிறீங்க? யார் இந்த லோகத்தை மறுக்க முடியும்னா சுவானுபவத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த உலகம் இல்லைன்னு சுவானுபவம் நடந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவான், பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அவன் ஒருத்தன் பிரம்மமா இருந்துக்கிட்டு தான் ஒருத்தன் சொல்ல முடியும் இந்த ஜெகத்துன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சுவானுபவத்துல தான் சொல்ல முடியும். சாஸ்திர பிரமாணத்தை வச்சுக்கிட்டு சுவானுபவம் பண்ணி சுவானுபவத்துக்கு அப்புறம்தான் சொல்ல முடியும் இந்த ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு ரமண பகவான் மாதிரி சதாசிவ பிரம்மேந்தர் சொல்ற மாதிரி சர்வம் பிரம்மமயம்னு சொல்ல முடியும். இப்ப நம்மெல்லாம் என்ன பண்றோம், பிலீவ்னஸ், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிலீவ்னஸ். அவன் பூர்வபக்ஷி கிளியரா சொல்றான், உங்க சாஸ்திரத்தெல்லாம் தூக்கி போடுங்க, சாஸ்திர பிரமாணம்ல பிரத்யக்ஷத்துல வந்து உலகம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. எதையாவது வச்சுக்கிட்டு இது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஏதாவது இந்த லோகத்தை சாஸ்திரத்தை விட்டு பண்ணக்கூடாது. அது வந்து பிலீவ்னஸ்ல இருக்கிறது சாஸ்திரம். நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அனுபவ பிரமாணமா என்னெல்லாம் வச்சிருக்குமோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த உலகம் இல்லை அப்படின்னு பண்ண முடியுமா? நான் பண்ண முடியாது. அப்ப அவன் கிளியரா கேட்கிறான், கதம் அப்பிரமாணகத்துவேன. நம்மள்ட்ட இருக்கிறது என்னது, பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு, அனுமானம் இருக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்குறோம். பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து நமக்கு தெரியுது இந்த உலகம் இருக்குன்னு தெரியுது. இதை எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்ல உலகம் வெளியில இல்லை உலகம் உள்ள இருக்குன்னு எப்படி சொல்ற நீ? என்ன அநியாயம் இல்லை? அதனால தான் கேட்கிறான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பிரமாணகத்துவேன விகல்ப ஞான பலேன. விகல்ப ஞானம் என்னது? விகல்பம்னா என்னது லட்சணம்? விகல்பத்துக்கு லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம்? சப்த ஞானானுபாத்தி வஸ்து சூன்யக விகல்பக. இப்போ இந்த உலகம்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்றீங்களா இல்லை வெறும் ஆகாச புஷ்பம் சப்தம் இருக்குல்ல, நீங்க விவகாரத்தில் இருக்காது. முயல் கொம்பு வந்து விவகாரத்தில் இருக்கா? விவகாரமே இல்லைல்ல.
அப்போ வஸ்து இல்லை, சப்தம் மட்டும் இருந்ததுன்னா விவகாரம் இருக்காது. சப்த விவகாரம் மட்டும் தான் இருக்கும் இல்லைய, வஸ்துவோட விவகாரம் இருக்கவே இருக்காது. முயல் கொம்பு ஆகாச தாமரையை நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 ஆகாச தாமரை போட போகிறேன், ஒரு மாலை பண்ணுறேன் அப்படின்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விகல்ப ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் சித்திக்காது. விவகாரம் விகல்பத்தில் வந்து விவகாரம் இல்லை. சப்தம் இருக்கு, ஆனால் வந்து விவகாரம் இல்லை. முயல் கொம்பை வச்சு விவகாரம் பண்ண முடியாது, ஆகாச தாமரையை வச்சு விவகாரம் பண்ண முடியாது, காணல் ஜலத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இல்லை அப்படின்னா நீங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல சாமி. எங்க இருக்கீங்க நீங்க? சாப்பிட்றீங்கல்ல? ஆமா சாப்பிட்றோம். சாப்பிட்றீங்க, நீங்க இருக்கீங்க, எல்லா விவகாரத்தையும் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன தெனாவட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன திமிர் இருக்கும் உங்களுக்கு? இந்த உலகம் இல்லையா? நீங்க 4 அடி கொடுக்க வேணாம். இல்லையா? எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இல்லைன்னு சொல்றீங்க. நான் பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே நாஸ்திகவாத மாதிரி இருக்குல்ல, அப்படியே வேதாந்தத்துக்கு ஆப்போசிட்டு. இப்படிதான் சாங்கியன் கேட்குறான். சாங்கியன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா வேதாந்தியையும் மறுக்கிறான், கூட வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதியையும் மறுக்கிறான். எப்படிப்பா இந்த உலகத்தை நீ விகல்ப ஞான பலேன, விகல்பம்னு எப்படி சொல்லுவ? அந்த பலத்தை வச்சுக்கிட்டு வெறும் சப்தம் தான் இருக்கு, உலகம் வெளியில வஸ்துக்கள் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவ நீ? அது மட்டும் இல்ல, வஸ்து ஸ்வரூபம் உத்ஸ்ருஜிய, இங்க வெளியில இருக்கிற வஸ்துவோட நாமரூபத்தெல்லாம் விட்டுட்டு, வஸ்துவோட ஸ்வரூபத்தை விட்டுட்டு, வெளியில இருக்குல்ல பிருத்திவி கঠিனமா இருக்கா? ஆமா, நான் பார்க்குற வஸ்துக்கள்லாம் கঠিனமா இருக்கு, இந்த பாடி கூட கঠিனமா இருக்கு. ஜலம் இருக்கா? ஆமா ஜலம் இருக்கு, ஸ்நேகம் இருக்கு, ரூபம் இருக்கா? ஃபார்ம் இருக்கு, அக்னி இருக்கு, ஸ்பர்ஷம் தொட முடியுதா? ஆமா தொட முடியுது. அப்ப வாயு இருக்கு. சப்தம் கேட்குதா? ஆமா சப்தம் கேட்குது. அப்ப ஆகாசம் இருக்கு. நீ இருக்கியா? ஆமா நான் என்னோட பாடி இருக்கு. அப்ப ஆகாச தத்துவம் இருக்கு. அப்ப பஞ்சபூதங்களும் இந்த லோகத்துல இருக்கு. அப்படி இருந்துகிட்டு வஸ்து ஸ்வரூபம் உத்ஸ்ருஜிய, இப்போ நம்ம விவகாரம் பண்றதெல்லாம் பஞ்ச பௌத்திகமான வஸ்துக்கள். இதை விட்டுட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா ததேவ அபலபந்தகா, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதையே தான் அடைஞ்சுக்கிட்டு இருக்க. காலைல சாப்பிட்றல்ல, வீட்டில் இருக்கி இல்லை, தங்குற இல்லை, எல்லாம் இந்த உலகத்துல தான் இருந்துகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் விவகாரம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூசேஜ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இதுலயே விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியே. உன்னோட வாக்கியத்தெல்லாம் வந்து உன்னோட வச்சனத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தேய வச்சனாக கதம் சியுகு, கதம்ன்ற வார்த்தை இங்கே போட்டுக்கணும். கதம் ஸ்ரத்தேய வச்சனாக சியுகு. நான் கேட்குறேன், வேதாந்திகளை பார்த்து கேட்குறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகளை பார்த்து கேட்குறேன், இதெல்லாம் பொய்யே அப்படின்னா உள்ளேயே சாப்பிட்டுக்க வேண்டியது என்ன? மனசுலயே சாப்பிட்டுக்க வேண்டியது என்னங்க? வெளியில எதுக்குங்க ஃபுட்டு தேடுறீங்க? கரெக்டு தானே? உண்மை தானே? பசிக்குது இல்லை, வலிக்குது இல்லை, மெடிசின் கூட உள்ளேயே இருக்கட்டும், உலகமே இல்லைல்ல. சாப்பிடக்கூடாது. எவனும் வந்து வேதாந்தம் பேசுறவன் சாப்பிடவே கூடாது, வெளியில எதையும் தேடவே கூடாது, உள்ளேயே சாப்பிட்டுக்கோ. உள்ளேயே விருத்தி மாத்திரமா சாப்பிடு, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடு உள்ளேயே. வெளியில எப்படி சாப்பிட? அப்போ வெளியிலெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு வெளியில உள்ள உலகமே இல்லைன்ட்டு வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் நீ அடைஞ்சிக்கிட்டு இருக்க, பிராப்தி பண்ற, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னோட வச்சனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்வேன்? மித்யாச்சாரக, பொய்ய, பாக்கண்டி. அதனால தான் வேதாந்திகளை பார்த்து மற்ற மதத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? பாக்கண்டின்னு சொல்லுவாங்க. பாக்கண்டின்னா என்ன அர்த்தம்? ஐயோ அவன் மோசமான ஆள்பா, மாயாவிப்பா அவன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகமே இல்லைன்றான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல தான் இருந்துகிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வச்சனத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தியோட வச்சனமா இருக்கட்டும், அத்வைத வேதாந்தியோட வச்சனமா இருக்கட்டும், இல்லை விஞ்ஞானவாதியோட வச்சனமா இருக்கட்டும், உன்னோட வச்சனத்தை எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தேய வச்சனாக சியுகு, உன்னோட வாக்கியம் எப்படிப்பா நம்பகத்தன்மை உடையதா இருக்கும்? எப்படி நம்புறது உன்னோட வாக்கியத்தை? என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி முடிச்சிடறான். இதோட 14வது சூத்திரம் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் 15வது சூத்திரம் சொல்றான். யாரு? சாங்கியனா இருக்கிற யோகி சொல்றான். குதஸ்ச ஏதத்து அநியாயம். அவன் சொல்றான், குதஸ்ச ஏதத்து அநியாயம், அநியாயம் பண்றீங்கப்பா நீங்களா. இந்த வேதாந்திகள் பண்ற அநியாயம் இருக்கே, உலகம் இல்லைன்னு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் இல்லையா? சூன்யவாதிகளை கேட்டால் உலகமே இல்லைன்றான்.
அதனால தான் சங்கரர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு, சூனியவாதிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டனமே இருக்காது. இதில் மாண்டுக்கிய காரிக்கால பார்த்தீங்கன்னா, மாண்டுக்கிய காரிக்கால அலாத சாந்தி பிரகரணம்னு ஒன்று இருக்கு. இந்த அலாத சாந்தி பிரகரணத்தில் முக்கியமான பூர்வபக்ஷி யாருன்னா விஞ்ஞானவாதி. விஞ்ஞானவாதிகிட்ட தான் பேசுவோம். இவர் நம்ம சங்கரர் வந்து பதில் சொல்வார், வாதம் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூன்யவாதிகிட்ட பேசவே மாட்டான். ஏன் அப்படின்னா சர்வம் சூன்யம் சூன்யம் சூன்யம். அப்போ நீ இருக்கியாப்பான்னு கேட்டால் நான் இல்லை, நான் சூன்யம். அப்போ உன்ட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? இப்போ இருந்தால் தானே பேசுறது. ஒருத்தன் இருந்தால் தான் பேச முடியும். சர்வம் சூன்யம் சூன்யம் அப்படின்னா நான் அடுத்த கேள்வி கேட்பேன், நீ இருக்கியா? இல்லை, நான் இல்லை, சூன்யம் நான். அப்போ சூன்யமாக இருக்கிறத நான் என்ன பேச, சூன்யத்திட்ட எப்படி பேச முடியும் அப்படின்னு சூன்யவாதத்தை என்ன பண்ணிடுவார், ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவார். நீ யார்ட்டையும் பேசவே முடியாது. பேசுறதுக்கு விவகாரம் பண்ணுறதுக்கே எதுவுமே இல்லையே, சூன்யம் தானே. நீ என்ன பேச போகிற? நீயே இல்லை அப்படின்னா எப்படி பேசுவ அப்படின்னு அவனை சூன்யவாதத்தை இது பண்ணுவார். விஞ்ஞானவாதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நம்மளுடைய அல்டிமேட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். விஞ்ஞானவாதம் வாஸ்தவம் இல்லை, ஒரு ஆன் த வேலை இருக்கிறதுலே உச்சபட்சமான லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப் இருக்கிறது தான் விஞ்ஞானவாதம். அதையும் கண்டனம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அத்வைத சித்தி அடையிறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவன் பூர்வபக்ஷியாக இருக்கிறவன் கேட்குறான், யார் நம்ம சித்தாந்தி. இங்கே சித்தாந்தி யார், யோகி கேட்குறான், குதஸ்ச ஏத தன்னியாயம், குதஸ்சனா எந்த காரணத்தினால இந்த அநியாயமா நீங்க பேசுறீங்க, இந்த அநியாயம் நடக்குது அதெல்லாம் வெளியிலலாம் பொய், வெளியில இருக்கிறதெல்லாம் பொய், எல்லாம் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதா இருக்கு, விருத்திமயமா இருக்கு, விஞ்ஞானமா இருக்கு அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோத் பூத்தம் யதா நித்ரயா. எப்படிங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சங்கரரை பார்த்து நம்ம கேட்குறோம், என்ன அநியாயமா இருக்கு, இந்த உலகத்தையே 3 வாட்டி சுற்றிட்டு வந்த, இந்தியாவே 3 வாட்டி சுற்றிட்டு வந்தீங்க, 4 மடத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கீங்க, கேட்டால் உலகம் வெளியில் இல்லைன்றீங்க, என்ன அநியாயம் இல்லை, ஏன் எந்த காரணத்தினால இந்த அநியாயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சூத்திரம் ஆரம்பிக்குது. நாங்கள் சொல்கிறோம், எங்களோட சித்தாந்தத்தை சொல்கிறோம். என்ன அப்படின்னா, வஸ்து சாம்யே சித்தபேதாத் சித்தபேதாத் தயோர் விபக்த பந்தாக, வஸ்து சாம்யே சித்தபேதாத் தயோர் விபக்த பந்தாக. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சித்தாந்தத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், யோகிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பிரத்யக்ஷவாதிகளாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிரமாணம் எது அப்படின்னா ஜாகிரத அவஸ்தா மட்டும்தான். ஜாகிரத அவஸ்தையை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வாஸ்தவத்தில் வெளியில் உலகமும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதனால தான் நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன், என்னன்னா நீங்கள் மனசில் காரியம் பண்ணுங்க, மனசில் ஜபம் பண்ணுங்க, உங்களை திரும்ப மானசீக ஜபத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க, வெளியில் இருக்க காரியத்தை கட் பண்ணுங்க நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, ஏன் தெரியுங்களா? சொப்பனம் எங்கே நடக்குது, மனசில். சரி, மனசு இருக்கும்போது ஸ்தூல தேகம் ஆக்டிவேட்டாக இருக்கா? சொப்பனம் பார்க்கும்போது சொப்பனம் நடக்குமா? உங்கள் இந்த வெளியில் இருக்கிற இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணதுக்கு பிறகுதான் சொப்பனமே ஸ்டார்ட் ஆகும். வெளியில் சப்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, வெளியில் ரூபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெளியில் ஸ்மெல் தெரியுது, எல்லாம் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு சொப்பனம் வருமா? வராதுல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு பிறகுதான் சொப்பனம் இருக்கும். சதாரணஜி உங்களுக்கு தான் சொல்கிறேன், கேட்டுங்க. இப்போ நீங்கள் மனசுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, மானசத்தில் ஃபுல் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்கன்னா வெளியில் இருக்கிறதோட சம்பந்தம் கொஞ்சமும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, வெளியிலையும் சம்பந்தம் இருக்குது, மனசுலையும் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெண்டும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ நீங்கள் மனசில் ஸ்திரமாயிட்டீங்களோ, எப்படி சொப்பன காட்சிகள் பார்க்கும்போது வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லையோ, உங்கள் தேகத்தோட தொடர்பும் வெளியில் இருக்கிற உலகத்தோடையும் தொடர்பு இல்லையோ, அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம் சம்பவிக்குது. அதுக்கப்புறம் சொப்பனத்திலிருந்து வெளியில் வந்தவன் தான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் சொப்பன மாதிரி பொய் அப்படின்னு அவன் தான் சொப்பனம் பொய்ன்னு சொல்ல முடியும், சொப்பன லோகம் பொய் அப்படின்னு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசளவில் நல்லா ஸ்திரமானீங்கன்னா, நல்ல ஃபோக்கஸ்டு மைண்ட் ஆக 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 ஒரு சில சமயம் வந்து உங்களுக்கு சித்திக்கும். டிம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறது எதுவுமே இல்லாமல் போயிடும்.
அது மாதிரி போனா மட்டும்தான் சொல்ல முடியும் வெளியில உலகம் இல்லை, உலகம் என்பது வெறும் விருத்தி ரூபமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல முடியும். ஜாகிரத அவஸ்தையில இந்த ஸ்தூல தேகத்திலேயே இருந்துகிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில உலகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுங்க. அதே மாதிரி பிராணன்ல போய் நின்னா மட்டும்தான் ஒருத்தன் சொல்ல முடியும் ஜாகிரதமும் இல்லை சொப்பனமும் இல்லை எல்லாம் பிராணமயம் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அஜாதவாதத்தை சொல்லணும்னா நீங்க பிராணன்ல போய் நிக்கணும், தூக்க அவஸ்தை. இதையெல்லாம் பொய்ன்னு சொல்லணும், ஜாகிரதம் பொய்ன்னு சொல்லணும்னா நீங்க மனசுல சொப்பன அவஸ்தையில மாதிரி நின்னாதான் மனசுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு தான் ஜாகிரதம் பொய்ன்னு சொல்ல முடியும். ஜாகிரதத்திலேயே இருந்துட்டு ஜாகிரதம் பொய்ன்னு சொல்ல முடியாது. ஆனா சாங்கியன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதத்தில் இருந்துகிட்டு இதை சித்தப்படுத்துறான். இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா வஸ்து சாமியே. இதெல்லாம் நம்ம பிரத்யட்சமா இருக்கும்போது சாதனைக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது. அற்புதமான சூத்திரம் இந்த சூத்திரம். வஸ்து சாமியே அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் வஸ்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, சமம். பாவக்காய் எப்படி இருக்கு? பாவக்காய் எல்லாத்துக்கும் பாவக்காய் தானே. பாவக்காயோட டேஸ்ட் என்னது? பிட்டர் தானே, கசப்பு தானே. பிட்டர் கார்டுன்னு பேர் வச்சிருக்கோம், கசப்பு. பாவக்காய் என்னது? கசப்பு. எல்லாத்துக்கும் கசப்பா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் இனிப்பு கசப்பு இருக்கா? எல்லாத்துக்கும் கசப்பு தான். உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் பாவக்காய் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? பாவக்காய் கசப்பு அப்படிதான் சொல்லுவான். அக்னி என்ன பண்ணும்? அக்னி எல்லாத்துக்கும் என்னது? சுடும். இப்படி தானே எல்லாத்துக்கும் காமனாக தானே இருக்கு. இதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வர சிருஷ்டி. நம்ம வேதாந்திகள் சொல்றது வெளியில இருக்கிற சிருஷ்டிக்கு பேர் ஈஸ்வர சிருஷ்டி. அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலரா ஒவ்வொரு ஜீவர்களும் பண்ணக்கூடிய மனசோட அபிப்பிராயம் இருக்குல்ல, அந்த அபிப்பிராயங்களுக்கு என்ன பேருனா ஜீவ சிருஷ்டின்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு வஸ்து சாமியே. வஸ்து சாமியனா இந்த லோக்கத்தில் இருக்கிற ஈஸ்வர சிருஷ்டி பாத்தீங்க அப்படின்னா இங்க ஈஸ்வரன் இல்லை, பாஷ்யத்தில் சொல்ல போறோம். நம்ம மதத்துல இருந்து சொல்றோம் ஈஸ்வர சிருஷ்டி. வெளியில இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரனோட கல்பனை, மொத்த ஜெகத்து ஈஸ்வரனோட கல்பனை. இது சமமாவே இருந்தாலும் வஸ்துக்கள் வெளியில பாத்தீங்கன்னா ஒரே வஸ்து தான், எல்லாத்துக்கும் பாவக்கா தான். ஆனா சித்த பேதாத், சித்த பேதம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் மனசு பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்குல்ல. ஒருத்தரோட மனசு சத்துவகுண பிரதானமா இருக்கு, இன்னொருத்தரோட மனசு ரஜோகுண பிரதானமா இருக்கு, இன்னொருத்தரோட மனசு தமோகுண பிரதானமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் எங்கெங்க இருந்து வந்தோன்னு தெரியலல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 50 பேர் பாடம் கேட்கிறோம் அப்படின்னா 50 பேரோட பூர்வ வாசனைகளும் எவ்வளவு வித்தியாசம் இல்லை. வானத்திலிருந்து வந்திருப்போம், கீழே இருந்து வந்திருப்போம், மனுஷனாவே இருந்து வந்திருப்போம். எந்தெந்த பிறவி பிறந்து எத்தனை வாசனைகளோட நம்ம வந்திருக்கோம்னு தெரியாது. இந்த வாசனையினால வாசித்தம், இந்த சித்தம் எப்படி போயிட்டுனா ஒரு கலர் அடிக்கப்பட்டிருக்கு, பெயிண்டிங். ஒவ்வொருத்தரோட சித்தமும் விதவிதமான வாசனைகளால என்ன பண்ணிருக்கு? கலர் ஆகியிருக்கு. டிஃப்ரெண்டான கலர். அபிப்பிராய பேதம். ஒன்றை இன்னொருத்தரால ஏற்றுக்க முடியல. ஒரு சின்ன சின்ன வஸ்து சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் கூட அம்மா பிள்ளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா பேதம் இருக்க தானே செய்யுது. ஒரே ஒப்பீனியன் இல்லைல்ல, ஒரே ஒப்பீனியன் வரவே மாட்டேங்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சித்த பேதாத், சித்த பேதம் அப்படின்னா பேதம் பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கிறதுனால தயோர் விபக்த பந்தா. தயோர்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிற வஸ்துக்கள் ஒன்றாகவே இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஜீவராசியோட சித்தம் வேற வேறையா இருக்கிறதுனால, வேற வேற குணங்களோடு வேற வேற வாசனைகளோடு இருக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா பார்க்கிறது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டாவே இருக்கு. விபக்த பந்தா. ஒவ்வொரு சித்தத்துக்கும் பாத்தீங்கன்னா முண்டே மதிர்பின்னா, ஒவ்வொரு தலையோட சிந்தனையும் வேற வேறையாவே இருக்கு. இதான் விபக்த பந்தா அப்படின்னா ஒவ்வொருத்தன் யோசிக்கிறதும், ஒவ்வொருத்தன் திங்க் பண்றதும், ஒவ்வொருத்தர் ஒரு உலகத்தை பார்க்கிறதும், ஒரு வஸ்துவை பார்க்கிறதும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களுக்கு பாஷ்யத்தை சொல்ல போறார். ஒரு ஸ்திரீயை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா என்ன தோணும்? ஒரு சத்துவ குணம் இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா அம்பாள் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்திரீ பாருங்களேன் என்னமா இருக்காங்க, அப்படியே வேஷம் போட்ட மாதிரியே இருக்கு, அம்பாள் மாதிரி இருக்கு. ஐயோ கண்ணுலாம் எப்படிப்பட்ட கண்ணு, அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா புருவம் போட்ட மாதிரியே இருக்கு பாரு, மூக்குத்திலாம் பாரு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சத்துவ குணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு உபாசகனா இருக்கிறவன் அம்பாலா பார்ப்பான் ஒரு ஸ்திரீய. இதே பாத்தீங்கன்னா ஒரு ரஜோகுணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? காமுகனா இருந்துட்டு பாத்தீங்கன்னா
காமபோகம் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் திங்கிங் தப்பாவே இருக்கும். அதே நேரத்தில் தமோகுணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கை காலில் இருக்கிறதெல்லாம் நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிடலாமா, எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலாவும் பார்க்க மாட்டான், காமபோகத்துக்காகவும் பார்க்க மாட்டான். அவனுக்கு எது தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் காதில் போட்டிருக்க வைரத்தோடு வைர நெக்லஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பக்கம் எதாவது வந்தாங்கன்னா அடிச்சு போட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு தமோகுணம் இருக்கிறவன் பார்ப்பான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராக்டிஸ், வேதாந்த ப்ராக்டிஸ் ஒருத்தன் இருக்கான், உதாசீனனாக இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டினா, எந்த அபிப்பிராயமும் இருக்காது. யார் வந்தாலும் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியமாவது மண்ணாங்கட்டியாவது ஒன்றும் இல்லை, எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் ஒரு மாடு போனாலும் ஒன்றா தான் பார்ப்பான், ஒரு சௌந்தரியமான ஸ்திரீ போனாலும் ஒன்றா தான் பார்ப்பான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாட்டும் வந்து இல்லாமல் உதாசீன பாவத்தில் இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டும், அதனால தான் எங்கள் ஆச்சரியார் சொல்லுவாருங்க ஒரு அருமையான இது, பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. எப்பவுமே மனசில் வச்சுங்க, இந்த சூத்திரத்துக்கு கீழே இதை எழுதிங்க, பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. அவன் என்னென்ன கண்ணாடி போட்டிருக்கானோ அந்த கண்ணாடியில் அவனுக்கு அப்படிதான் தெரியும். பச்சை கண்ணாடி போட்டிருந்தானா எல்லா வஸ்துக்களும் பச்சையாக தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டிருந்தா எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பாக தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கண்ணாடி போட்டிருந்தா எல்லாம் கருப்பாக தெரியும். அதே மாதிரி தான் இந்த உலகம் அவங்கவுங்க வாசனைகளால் இந்த சித்தம் வாசித்தமாயிருக்கு. இந்த உலகத்தை பார்க்கறது அவனோட சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வஸ்துவை பார்க்குறான். ஆனால் வஸ்து ஒன்று தான். வஸ்து சாமியனா வஸ்து ஒன்றாகவே இருந்தாலும் அந்த வஸ்துவை பார்க்கிற பேதம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தினால் விதவிதமாக பார்க்கப்படுகின்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதோட வியாக்கியானத்தை நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. அதனால்தான் நாங்கள் எங்கள் ஆச்சாரியார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சிங் பண்ணும்போது மட்டும்தான் வேதாந்தத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பேசுவாங்க. வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸ்வரனே தான் பேசுவோம் ஒழிய, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொய் இதெல்லாம் மாயான்னு வெளியில் எங்கேயும் பேச மாட்டோம். நல்ல வேதாந்தம் படிக்கிறவங்க வெளியில் எந்த வஸ்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க. இப்போ நான்லாம் எங்கேயாவது பேசினேன் அப்படின்னா, இதெல்லாம் பொய்ன்னு எங்கேயுமே பேச மாட்டேன். நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஈஸ்வரன். அதனால தான் நம்ம எச்சகிஞ்சி ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சுரியத்தே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிரதக் பூத்தானி அநேகஷா திரீன் லோக்கிய வியாபிய பூத்தாத்மா புங்தே விஸ்வபுக் அவ்யயா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக ஈஸ்வரமயம் தான் சொல்லிகிட்டு இருப்ப முடிய, இது எல்லாம் மாயைன்னு சொல்ல மாட்டேன். எப்போ சொல்ல முடியும் மாயைன்னு, இந்த உலகம் இல்லை அப்படின்னு சுவானுபூதி ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவானுபூதி ஆகாமல் தேக பிரஜா இருந்துக்கிட்டு தேகத்தில் பசி தாகம் மனசில் வந்து ஏதாவது சொன்னால் வந்து அதை தாங்கிக்க முடியாமல் மானம் அப்பமானம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஒன்று இல்லை, பிரம்மம் தான் இருக்குது, இதெல்லாம் மாயைன்னு சொன்னீங்கன்னா வாயிலே 4 போடுவாங்க. பொய்யா பேசுறீங்க அப்படின்னு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் ஈஸ்வரமயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, அதுதான் பாவிக்கணும். இதெல்லாம் பொய்ன்னு பாவிக்கக்கூடாது. அனுபூத்தியில் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பொய். கனவுல இருந்து வேக்கப்பானதுக்கு பிறகுதானே கனவு பொய். கனவுல இருந்து வேக்கப்பாகிற வரைக்கும் கனவு சத்தியம். வேக்கப்பானாதான் பொய். அதே மாதிரி இந்த ஜெகத்துல இருந்து சொரூபத்துல வேக்கப்பானாதான் இந்த ஜெகத்து பொய். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் இந்த பொய்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணினீங்க, வெளியில போய் பேசவே கூடாது. அத்வைதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பாவிக்கணும், வெளியில அத்வைதத்தை பேசவே கூடாது. பாக்கண்டின்னு பேர் உங்களுக்கு பேர் வந்துடும். ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயண. ஹரி ஓம்.